முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் முருகனை நினச்சி ஓம் முருகான் டைப் பண்ணுங்கள். நமக்கு முருகனோட மெசேஜில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சில தவறான மனிதர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கீங்க, அதனால அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா முருகனோட பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்குமே அவரோட எனர்ஜிக்குள்ளே தான் இருக்கும்ல, அதனால அந்த மனசில் அந்த கருணைன்றது இருக்கும். சில இடத்துல யாராவது ரொம்ப தப்பாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாலும் அவங்களுக்காக நீங்கள் நல்லது செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால என்ன இவ்வளோ தப்பாக இருக்காங்க, நம்ம இவங்களுக்கெல்லாம் போய் இவ்வளோ செஞ்சுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறத விட்டுருங்க. அவங்களுக்கு உண்டான என்ன தவறுகள் செஞ்சாங்களோ அதை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சீங்களோ அதை விட பல மடங்கு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதெல்லாமே முருகனோட ஒரு கைடன்ஸ்ல தான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த டைம்ல தைரியமா இருக்கணும். தைரியம்னா எந்த மாதிரி தைரியம்னா, இப்ப ஜல்லிக்கட்டுல காளமாடு வெளியே வர்றப்ப அதை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்கல்ல, அந்த அளவுக்கு தைரியமா எந்த விஷயத்தையும் நீங்க நினைச்சு பயப்படாம இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா செய்யுங்க. அந்த காளமாடு வெளியே வர்றப்ப எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும், எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்களே தவிர அது பயப்படாதுல்ல. அந்த காளமாடு தான் நம்ம அப்படின்ற அளவுக்கு தைரியமா உங்களோட விஷயங்களை ஒவ்வொன்றும் தடங்கள் வந்தாலும் தாண்டி செஞ்சுட்டே இருப்பேன் செய்யுங்க. இந்த இடத்துல முருகனோட அருள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரோட அருளும் இருக்கப்ப அதை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னா சேம் ஈக்குவலான எனர்ஜியில டிராவல் பண்ணணும். ஓம் முருகா.